This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மாணவர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை. ட்ரஸ்ட் திறனாய்வு தேர்வு மீண்டும் ஒத்திவைப்பு. வெளியானது அறிவிப்பு. பள்ளி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான ஊரக திறனாய்வு தேர்வு வரும் பிப்ரவரி 1 நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தேர்வு தற்போது பிப்ரவரி 8 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திறனாய்வு தேர்வில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1000 என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். மாணவர்களின் கல்வியை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கும் வகையில் திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு அதில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஊரக திறனாய்வு தேர்வு திட்டத்தின் கீழ் இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இந்த திறனாய்வு தேர்வு எழுத தகுதி பெற்றவர்களாவர். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆண்டுதோறும் 1000 வீதம் 4 ஆண்டுகள் வழங்கப்படும். அதன்படி நடப்பு ஆண்டுகளுக்கான ஊரக திறனாய்வு தேர்வு கடந்த டிசம்பர் 14 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த தேர்வு எழுத 1,00,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்தனர். இதற்கிடையே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் மாநிலம் முழுவதும் டிசம்பர் 2வது வாரம் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் அந்த தேர்வு பிப்ரவரி 1 தள்ளி வைக்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி வந்த நிலையில் மீண்டும் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள ஊரக திறனாய்வு தேர்வு மீண்டும் தள்ளப்படுவதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இது குறித்து துறையின் இயக்குனர் லதா வெளியிட்ட அறிவிப்பில் தமிழகத்தில் சாரணர் நகரத்தின் வைர விழா திருச்சியில் ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 3 வரை நடத்தப்பட உள்ளது. இதில் மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளதையொட்டி பிப்ரவரி 1 நடைபெற இருந்த ஊரக திறனாய்வு தேர்வானது தள்ளி வைக்கப்படுகிறது. இந்த தேர்வு பிப்ரவரி 8 நடத்தப்பட உள்ளது. இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறியலாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.